அவரவர் கர்ம பயனுக்கு ஏற்பதாங்க அவங்கவுங்க வாழ்க்கை அமையும். ஒரு கழுகு சுற்றிட்டு நல்லா பறந்து நல்லா சுற்றிட்டு ரொம்ப டயர்டாக ஒரு மரக்கிளையில் போய் உட்காருது. ராஜாளி கழுகு. ராஜாளி கழுகுக்கு பார்வை ரொம்ப கூர்மை. கழுகுனாலே கூர்மையான பார்வை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போது அது பார்க்குறச்ச அது உட்காந்துட்டு இருந்த மரத்தில் ஒரு சின்ன கலையில் ஒரு குட்டி குருவி அழகாக உட்காந்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படி திரிஞ்சிட்டு அப்படி இருக்குது. அந்த குருவியை பார்க்கும்போது அந்த கருட பகவானுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அது ஒரு சிலரை கூட நீங்கள் பாருங்கள், யாராவது ஒரு சிலரை பார்க்கும்போது நம்மளுக்கு காரணம் இல்லாத அவங்க மேலே ரொம்ப அன்பு இருக்கும். ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போதே வெறுப்பு இருக்கும். அந்த மாதிரி அந்த கருடனுக்கு அந்த பறவையை பார்க்கும்போது அது மேலே இனம் புரியாத ஒரு ஆழ்ந்த அன்பு இருக்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணுது. அப்போது ஆனால் அதனோட பார்வைக்கு நம்ம மட்டும் இந்த குருவியை பார்க்கல, நம்மளுக்கு பின்னாடி இருந்து யாரோ பார்க்குறாங்க அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா காலபைரவன், யார் யமதர்மராஜா, அவங்க நின்றுட்டு இருக்காரு. யமதர்மராஜா எதுக்கு வருவார்? அவரோட கடமையை நிறைவேற்ற வருவார். குருவிக்கு அவ்வளோதான், ஆயுசு முடிய போது அதை நிறைவேற்ற அவர் வந்திருக்காரு. இது கருடனுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப சங்கடமாயிட்டு பறந்து போய் அந்த குருவியை, அதுபோல் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்பீடாக பறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பறந்து போயிட்டு, ரொம்ப தூரம் அந்த அளவுக்கு பறந்து போயிட்டு ஒரு பெரிய ஆலமரம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த குருவியை வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த பொந்தில் இருந்த வந்த பாம்பு அந்த குருவியை தீண்டுது. உடனே அவங்க இறந்துடுறாங்க, அந்த குருவி இறந்துடுது. அப்போது கருட பகவான் ரொம்ப அழறாரு. நான் குருவி அங்கே இருந்திருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் போல், நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து உடனே அந்த குருவிக்கு நானே இறப்பை தேடி கொடுத்துட்டேன் அப்படின்னு அழுவும்போது, அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, இல்லை நீ அப்படி வருத்தப்படாத கருட பகவானே, நீங்கள் அப்படி வருத்தப்படாதீங்க. அந்த குருவியோட கர்ம பலனுக்கு ஏற்றவாறு தான் இறப்பு நகர்ந்துருக்கு. நீங்கள் அங்கே பார்க்குறச்ச அந்த குருவிக்கு இத்தனை மைல் கடந்து ஒரு சின்ன பாம்பால் தான் இறப்புன்னு எழுதி வச்சிருக்கு. ஆனால் இந்த குருவியே பறந்து வந்திருந்தாலும் 4 நாள் பறக்கணும். பறந்தாலும் 4 நாள் 5 நாள் பறந்து வந்தால் தான் இந்த இடத்த அடைஞ்சிருக்க முடியும். அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி நம்ம இப்போ குருவிக்கு இந்த நேரத்தில் இந்த மரணத்தை நம்ம நிகழ்த்தணும், குருவி இங்கே இருக்கே, எப்படி அந்த பாம்பு இங்கே வரும், இல்லை குருவி போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் தூக்கிட்டு போனீங்க. இது எல்லாரும் அவரவர் கர்ம பயனுக்கு ஏற்பதான் உலகம் இயங்குது. அதனால் யாருடைய கெடுதலுக்கும் நாம் தான் காரணம், இல்லை அவன் நல்லா இருக்கிறான்னா அவங்களோட வளர்ச்சிக்கு நாம் தான் காரணம், எதுக்குமே நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்காதீங்க. அவங்க கர்ம பலனுக்கு ஏற்பதான் நம்ம இந்த பூலோகத்தில் உயிர் போகும் வரை உழல வேண்டும் என்பது நியதி.